إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم الحج عرفة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தார். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ-தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஈதுல் அத்ஹாவுடைய ஜுமாவுக்கு சமூகத்திற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதல் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினம் என்பது முஸ்லிம்களுடைய 2 பெருநாட்களில் முக்கியமான ஒரு பெருநாள். இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம் தொடக்கம் இந்த முஸ்லிம் சமூகம் கொண்டாடி வரக்கூடிய நாள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுப்பதாக கனவு கண்டு தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா புனை இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்ظுர் மாதா தரா. அருமை மகனே, உங்களை அறுப்பதை போல் கனவு கண்டேன், உங்களுடைய முடிவு என்ன? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். பாப்பா, எதை கனவுல கண்டீர்களோ அதை செய்யுங்க, இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளனாக கண்டுகொள்வீர்கள். சபீர் என்ற அந்த மலையடி வாரத்திலே கொண்டு வந்து மகளை அப்படியே படுக்க வைத்து கழுத்திலே கையை வைத்தார்கள். அல்லாஹ் பூர்த்தியான சம்பவத்தை தெளிவுபடுத்துகிறார். அப்பொழுதுதான் அல்லாஹ் சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அல்லாஹ் இறக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆட்டை அறுத்து கொடுத்தார். அதுதான் இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினம். அன்றிலிருந்துதான் நாங்களும் சகோதரர்களே இன்றைய பெருநாளுடைய தினம் தக்பீர் சொல்கிறோம். உலமாக்கள் சொல்லுவார்கள், என்னுடைய தக்பீர் அனான ஸமா. எவ்வளவு தக்பீர் சொல்ல வேண்டும் என்றால் வானத்துடைய முகடு வரை தக்பீர் சொல்ல வேண்டும். அதனாலதான் அரஃபாவுடைய சுபஹுடைய தொழுகையிலிருந்து ஐயாம் தஷ்ரீக்குடைய அஸர் வரை தக்பீர் இருக்கு. நோம்பு பெருநாளிலே தக்பீர் தொழுகையோடு முடிவு. ஆனால் இந்த பெருநாளிலே தக்பீர் முடியாது. இன்றும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் நாளையும் இருக்கிறது, மறுநாளும் இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் தக்பீர் சொல்லப்படும். ஆகப்பெரிய இபாதத் அதுதான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவர், அல்லாஹ் மிகப்பெரியவர். லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர்.
அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து தான் இந்த ஈதுல் அத்ஹா. சகோதர சகோதரிகளே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வாழ்க்கையில் பல துஆக்கள் செய்தார்கள். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்கள் மூலமாகத்தான் இந்த மக்காவுடைய பரக்கத் அல்லாஹ் செய்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆக்களை அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்தியிருக்கிறார். ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினத் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆখির. வலா துஆ யா அல்லாஹ், இந்த ஊரை அச்சமற்ற ஊராக, மக்காவை அச்சமற்ற ஊராக, இந்த மக்கால உள்ளவர்களுக்கு பழங்களை ரிஸ்காகும். நீங்க மக்காவுல பாப்பீங்க, எந்த பழ மரமும் இல்லை, ஆனா மக்காவுல முழு பழமும் இல்லை. இது முதலாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ. இரண்டாவது துஆ, ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா வஜ்னுப்னி வபனிய அன் நஅபுதல் அஸ்னாம். இரண்டாவது துஆ கேட்டார், யா அல்லாஹ், இந்த ஊரை பயமில்லாத ஊராக ஆக்கு, மக்காவை என்னுடைய பிள்ளைகளை சிலை வணங்குவதை விட்டு பாதுகாக்கிறியா அல்லாஹ். பிள்ளைகளை பற்றி யோசனை இருந்தது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அடுத்ததாக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி வஹப லி அலல் கிபரி இஸ்மாஈல வ இஸ்ஹாக இன்ன ரப்பி லஸமீஉத் துஆ. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. யா அல்லாஹ், என்னுடைய வயதான காலத்துல இஸ்மாயில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தந்தாய். அல்லாஹ் வயதான காலத்துல ரெண்டு பிள்ளைகளையும் கொடுத்தார். யா அல்லாஹ், நீ துஆவை கபூல் செய்யக்கூடியவராக இருக்கிறாய். அடுத்த துஆ கேட்டார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா வ தகப்பல் துஆ. ரப்பே, தொழுகையை நிலைநாட்டக்கூடியவனாக நான் என்ன மட்டுமல்ல, என்ற பிக்சர், என்ற பிள்ளைகள் எல்லாரும் தொழணும் யா அல்லாஹ். அடுத்ததாக கேட்டாங்க துஆ, ரப்பனா ஃபிர் லி வ லிவாலிதைய வ லில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை, என்னுடைய பாப்பா அம்மாவுடைய பாவத்தை, மூமின்களுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். என்னுடைய பாவம், என் பாப்பா அம்மாவுடைய பாவம், மூமின்களுடைய பாவத்தை மன்னிச்சு யா அல்லாஹ். எப்ப? கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய நாள்ல யா அல்லாஹ். இதெல்லாம் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்கள் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ரப்பனா அலைக தவக்கல்னா வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ரப்பே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறோம் ரப்பே, வேற யாரையும் நாங்கள் நம்ப இல்லை ரப்பே, உன் பக்கமே சாய்கிறோம். வ இலைக அனப்னா வ இலைக்கல் மஸீர். ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. ربي காஃபிர்களை எங்களுக்கு ஃபித்னாவாக ஆக்கிடாத ரப்பே. சகோதரர்களே, கடைசி ஒரு துஆ, பெரிய துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் இந்த துஆவை சொல்றோம் தெரியுமா? ஹாஜிகள் உங்களுக்கு தெரியும், இன்று முஸ்தலிஃபாவிலிருந்து வந்து ஜம்ராத்திலே 7 கல்லடிப்பார்கள். 7 கல்லடித்து விட்டு தக்பீர் சொல்லி வருவார்கள். தக்பீர் சொல்லி வந்து தங்களுடைய முடிகளை எல்லாம் வலிப்பார்கள். முடிகளை வலித்து விட்டு அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதி கொடுத்தார்கள். என்றுதான் குர்பான் ஹதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் அறுத்து கொடுத்தார். நாம ஒரு ஆடு 2 ஆடு அறுக்கலாம். நபி அவர்கள் ஹஜ்ஜிலே அதற்கு பிறகு தவாஃப் செய்தார்கள். இருக்கக்கூடிய இன்றைய நாள், நாளைய நாள், மறுநாள்
ஹஜ்ஜிக்கு சென்ற எல்லோருமே ஜம்ராத்திலே இருப்பார்கள், கல்லடிக்கும் இடத்தில். இந்த துவாக்களை கேட்டோம். எவ்வளவு நேரம் துவா கேட்பார்கள் தெரியுமா? சூரத்துல் பக்ரா ஓதும் நேரம் அளவுக்கு துவா செய்வது. என்ன துவா செய்வது? இந்த துவாக்கள் தான் செய்வது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விசேஷமான துவா தான் ரப்பி ஹப்லி ஹுக்மன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன் வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன் வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். கேட்டாங்க, யா அல்லாஹ் எனக்கு ஹுக்மத்தா யா அல்லாஹ், நல்லடியார்களோடு என்னை சேர்த்தியா அல்லாஹ், மோசமானவர்களோடு சேர்த்திடாதே யா அல்லாஹ், உண்மையை பேசுற பாக்கியத்தை தாயா, லிசான சித்க். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டது லிசான சித்க், உண்மையை பேசுற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ஜன்னத்துன் நஈமுடைய வாரிசுகளாக என்னை ஆக்கியா அல்லாஹ், ஜன்னத்துன் நஈமுடைய வாரிசுகளாக என்னை ஆக்கியா அல்லாஹ். வலா துக்ஸினி யௌம யுபஅஸூன், கியாமத்தில எழுப்பாட்டக்கூடிய நாள்ல என்னை கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், இந்த செல்வமோ பிள்ளைகளோ பிரயோஜனம் கொடுக்காதல்ல. எனவே சகோதர சகோதரிகளே, இன்றைய இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினத்திலே நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தினம், சந்தோஷமான தினம், சாப்பிடக்கூடிய தினம், குடிக்கக்கூடிய தினம், மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தினம், மக்களோடு முசாபஹா செய்யக்கூடிய தினம், இந்த துஆக்களை ஓதக்கூடிய தினம், தக்பீர்களை அதிகமாக ஓதக்கூடிய தினம். ஆகவே இந்த ஈதுல் அத்ஹாவை அல்லாஹ் பரக்கத் நிறைந்த ஒரு நாளாக எங்களுக்கு ஆக்கி அருள்வானாக. இந்த ஈதுல் அத்ஹாவுடைய தினத்திலே யா அல்லாஹ் உலகியாவுடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக, எங்களுக்கு ஒற்றுமையை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் இந்த நாளை சிறப்பான நாளாக ஆக்குவாயாக. உலகமெல்லாம் இருக்கக்கூடிய மனித சமூகம் சிறப்பாக வாழும் நாளாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு சென்ற ஹஜ்ஜாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வாயாக. எங்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு